அந்த மனுஷரோட அவன் பேசிக் கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது, எலியாப் கண்ட போதல்ல, அப்போ பேசுறத பாக்குறான். முதல்ல அடுத்து என்ன பேசுறான்னு கேட்க 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 எலியாவுக்கு எப்படி யாரு தெரியுமா? விறு விறு விறுன்னு யாருது. ஏன்னா எலியாவுக்கு தெரியும் இவன் யுத்தம் பண்ண ஜெயிச்சிருவான். மூத்த மகன் எலியாப், இளைய மகன் தாவீது. தாவீது யுத்தம் பண்ணி ஜெயிச்சு நாளைக்கு இவனால நம்ம வாழணுமா? டேய் நீ ஓடு ஓடு, நான் யுத்தத்துல தோத்தா கூட. ஏன்னா அந்த எலியாப் சொல்ற வார்த்தையை கேளுங்க. அவன் தாவீதின் மேல் கோபம். அங்க தாவீதே எதுக்கு ரெடி ஆகுறாரா? நான் ஃபைட் பண்ணா, நான் களத்துல இறங்கினா என் குடும்பத்துக்கு சர்வ மானியம் கிடைக்கும்னா, எங்க அப்பாக்கு, எங்க அம்மாக்கு, என் அண்ணன்களுக்கு, அவங்க என்ன நினைச்சிட்டு போட்டு என்ன செய்யட்டும், ஆனா நான் யுத்தம் பண்ணா அவங்களுக்கு வாழ்க்கை கிடைக்கும்னா ஐ எம் ரெடி. நான் களத்துல இறங்குறதுனால, நான் உத்தரவாதம் எடுக்கிறதுனால, நான் கர்த்தருக்குள் திடப்படுறதுனால, என்ன நிந்தை இருந்தா என்ன, என்ன போராட்டம் இருந்தா என்ன, என்ன கஷ்டம் இருந்தா என்ன, அவன் நான் நிக்கிறதுனால என் குடும்பம் வாழ்க்கைப்படணும். நான் ரெடி. ஆனா எலியாவுக்கு இதை கேட்டபோது அந்த இடத்துல அவன் கண்ணீர் வடிச்சிருக்கணும். தம்பி என்னப்பா, எனக்கு மானியம் கிடைக்கணுங்கிறதுக்காக நீ இந்த கஷ்டப்படுறியா? ஆமே இல்ல. அவனுக்கு கோபம் வந்துச்சு. ஏன்னா தாவீத இப்படி பார்த்து பழகல, தாவீத இப்படி பார்க்க முடியல. ஆமே, நீ இங்கே வந்தது என்ன? நீ வந்தது என்ன? வந்த வேலை முடிஞ்சிட்டு கிளம்பு. வனாந்திரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீர் யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்கல்லவா வந்த. அடுத்த வார்த்தை, உன் துணிகரத்தை, உன் துணிகரத்தை எப்படி அறிவார் இவனுக்கு துணிகரம்? இதுக்கு முன்னாடி தாவீதுக்கு என்ன நடந்துச்சு? சிங்கம் வந்துச்சு, தாவீது என்ன பண்ணாரு? துணிஞ்சிட்டாரு. கரடி வந்துச்சு, தாவீது என்ன பண்ணாரு? துணிஞ்சிட்டார். இந்த மேட்டர்ல அப்ப யாருக்கு தெரிஞ்சிருக்கு? அப்ப இப்போ தம்பிக்கு ஏதோ ஆயிரம் பயம் இல்ல, தம்பி ஜெயிச்சிருவானோன்னு பயம். ஆமென். உன் துணிகரத்தை. அப்ப எலியாவுக்கு தெரிஞ்சிட்டு அடுத்து எப்படியும் போய் அடிக்கதான் போறான், ஜெயிக்க போறான். நாளைக்கு நம்ம வாழ்றது யாரால? ஐயோ, இவனை இப்படி தூக்கணுமா, இவனுக்கு முன்னாடி போய் சொல்லும் ராஜாவை நிக்கணுமா? நம்ம தோத்தாலும் பிரச்சனை இல்லை, அவன் பாட்டுக்கு வரான், திட்டிட்டு போறான், நல்லா தானே இருக்குது. நமக்கு என்ன பிரச்சனை? நம்ம டெய்லி வஸ்திரம் போட்டு போய் நேரா சொல்லு, நல்ல திட்டியா, ரைட், இனி நீ நாளைக்கு வா, நாளைக்கு பார்த்துக்கலாம். காலையில ஈவினிங், எலியாவுக்கு காலை ஈவினிங் அப்போ இறைச்சி கிடச்சி, இவங்களுக்கெல்லாம் காலையிலும் சாயங்காலம் திட்டு. கேட்டு என்ன இன்னைக்கு புதுசா ஒன்றும் இல்லை, பழைய வார்த்தையே சொல்லி திட்டிட்டு இருக்கிறீங்க, வேற புதுசா ஏதாவது கொண்டு வாங்க. இப்படியே பழகிட்டு தாவீது வந்ததும் பாருங்க, நான் ஜெயிச்சுட்டா என் குடும்பத்துக்கு சர்வமானியம் கிடைக்குமா? அழைக்கப்பட்டவனை குடும்பம் நிராகரித்தாலும் அவன் தான் உத்தரவாதம் எடுக்க வேண்டும். இஸ்ரவேல் மோசையை வேண்டாம் என்று தள்ளினாலும், மோசே நீதான் உத்தரவாதம் எடுக்கணும், நீதான் உத்தரவாதம் எடுக்கணும். மோசே சொல்றார், வேற யாரையாவது இல்ல மோசே. எனக்கு ஒரு வசனம் படிச்சு ரொம்ப ஆண்டவர் எவ்வளவு அந்த விஷயத்துல எவ்வளவு வைராக்கியமா இருக்கிறார் பாருங்க. 4வது அதிகாரம் யாத்திராகமம், இந்த வார்த்தையை சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். 4வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் அனுப்ப சித்தமாயிருக்கிற யாரையாகிலும் அனுப்பும் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயின் மேல் கோபம் உண்டவராகி, நல்ல கவனமா கேட்டீங்களா இந்த வார்த்தையை? மோசேயின் மேல் கோபம் உண்டவராகி, லேவியனாகிய ஆரோன் உன் சகோதரன் அல்லவா, அவன் நன்றாய் பேசுகிறவன் என்று அறிவேன். இந்த வார்த்தையை சொல்லும் போது என்ன தெரியுது? மோசே, எனக்கு வேற ஆள் இல்லாம இல்லை,
எனக்கு வேற உன்னை விட தகுதி உள்ளவனும் திறமை உள்ளவனும் இங்க இருக்கிறான். ஆனா மோசே, இந்த சீட்டு உன் மேலதான், இந்த சால்வை உன் மேலதான் விழுந்திருக்கிறது, இந்த அபிஷேகம் உன் மேலதான் ஊற்றப்பட்டிருக்கிறது. அவன் உன் வாயா இருப்பான் சொல்லிட்டு அடுத்த அதிகாரத்துல 7வது அதிகாரம் நீங்க 2வது வசனத்தை நீங்க வாசிங்களா. நான் உனக்கு கட்டளையிடும் யாவையும் நீ சொல்ல வேண்டும். பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை தன் தேசத்தில் இருந்து அனுப்பிவிடும்படி உன் சகோதரனாகிய ஆரோன் அவனிடத்தில் பேச வேண்டும். என்னதுன்னு அர்த்தம்? மோசே, ஆரோன் வந்தாலும் நான் உன்கிட்ட தான் சொல்லுவேன், நீ ஆரோன்ட்ட சொல்லு. நான் உன்கிட்ட தான் சொல்லுவேன், நீ ஆரோன்ட்ட சொல்லி ஆரோன் வச்சு பேசிக்கோ. அதான் ஆண்டவர் சொல்லுவார், உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன், உன் சகோதரனாகிய ஆரோன் உன் தீர்க்கதரிசியா இருப்பான். உடனே கர்த்தர் அந்த இடத்துல மோசையை அடிச்சுட்டு ஆரோனை தூக்கி வைக்கல. அவரோ வென்றால் ஒரே மனதா இருக்கிறார். நான் உன்கிட்ட தான் பேசுவேன் மோசே, நீ வேணா ஆரோன்ட்டு சொல்லு. எதுக்கு இதை சொல்ற தெரியுமா? நம்மை கொண்டு செய்ய வேண்டியதை கர்த்தர் நம்மை கொண்டு தான் செய்யும். மறுத்து பின்வாங்கிறாதீங்க. உறவுகள் செய்த காரியங்களை மனசுல வச்சுட்டு அவர்கள் வாழ்வுக்கு தடையாகிறாதீங்க. இந்த ஒரு வார்த்தையை ஆழமாய் சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். உறவுகள் பஞ்சத்துல சகோதரர்கள் வராங்க. யோசேப்பு அதெல்லாம் மனசுல வச்சா அந்த பட்டினிலே சாவுன்னு விட்டுருக்கலாம், சாப்பிடுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அப்படி செய்யல யோசேப்பு. அவரவர்களுக்கு என்ன தேவையோ அந்த அளவின்படி எல்லாம் கொடுத்தான், எல்லாமே கொடுத்தான். ஆமென். ஆதியாகமம் 50வது அதிகாரம் 21, 21வது வசனத்தை வாசிங்க. ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோட பட்சமாய் பேசினான். உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் பராமரிப்பேன் என்று சொல்லி ஆறுதல் சொல்லி பட்சமாய் பேசினான். அதை செய்யறான். என்னால என் குடும்பம், அவங்களால எனக்கு எவ்வளவு பாதிப்பு இருக்கட்டும், என்னால என் குடும்பத்துக்கு பாதிப்பு வந்துடக்கூடாது. அவர்களால் ஒருவேளை நான் வாழ்க்கை இழந்தவனா இருக்கலாம், என்னால் அவர்கள் வாழ்க்கை இழந்துடக்கூடாது. அபிஷேகம் பெற்றவனுடைய உத்தரவாதம் அது. அவங்க என்ன இன்னும் பேசட்டும். 600 பேர் தாவீதை பேசினாங்கல்ல, தாவீது அந்த 600 பேரை பத்தி ஆண்டவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாரா? இல்ல இல்ல. இதுதான் இருதயத்தில் எடுக்கிற உத்தரவாதம். உத்தரவாதம். யூதாஸ் லூக்கா எழுதும்போது துரோகின்னு எழுதுகிறான், யோவான் எழுதும்போது திருடன் என்று எழுதுகிறார், இயேசு சொல்லும் போது சிநேகிதன் என்கிறார். ஆமென். நான் உத்தரவாதம் எடுக்கணும், நான் உத்தரவாதம் எடுக்கணும். நான் உத்தரவாதம் எடுத்தா இந்த 600 பேர் வாழ்வார்கள். என்னை நிந்திக்கிறவனுக்கு நான் எப்படி உத்தரவு கொடுக்க வேண்டுமா? ஆமென். சத்ருவு கூட பசியா இருந்த ஆகாரம் கொடுன்னு சொல்றேன். என்ன காரியத்தை குறித்து சொல்ற, உன்னால எனக்கு இவ்வளவு நஷ்டம் சொல்றாங்கல்ல, அந்த இடத்துல நாம் அதை அவர்களுக்கு மீட்டு கொடுப்போமானால், ஆமென், அதுதானே நாம கொடுக்கிற பதில். வார்த்தை அல்ல, வாழ்க்கை பதிலாகட்டும், வாழ்க்கை பதிலாகட்டும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, தனித்தவர்களும் சிறுமைப்பட்டவர்களுமாக தான் இருக்கிறோம். ஆனா ஒன்ன புரிஞ்சுக்கோங்க, நீங்களும் முடங்கிட்டா. யோசேப்பு 600 பேர் இல்லாமக்க துடிச்சாங்க. யோசேப்பு வாழலையா? நல்லா தானே இருந்தா. ஆனா யோசேப்பு இந்த சகோதரர்களை நிர்மூலமாக்கணும்னு நினைச்சிருந்தா அதையோ அந்த சகோதரர்கள் கதை எப்போ முடிச்சிருக்கு தெரியுமா? ஆனா அப்படி நினைக்கல. அப்படி நினைச்சா நாம் தேவன் செய்த உபகாரத்துக்கு தக்கதா நடக்கல. எனவே நீங்க காயப்படலாம், உங்களால யாரும் காயப்படக்கூடாது. நீங்க சிறுமைப்படுத்தப்படலாம், உங்களால யாரும் சிறுமைப்படுத்தப்படக்கூடாது. நீங்க ஒதுக்கப்படலாம், உங்களால யாரும் ஒதுக்கப்படக்கூடாது. நீங்க கைவிடப்படலாம், உங்களால யாரும் கைவிடப்படக்கூடாது. நீங்க நிந்திக்கப்படலாம், உங்களால யாரும் நிந்திக்கப்படக்கூடாது. இதுல உறுதியா இருப்போம், உத்தரவாதம் எடுப்போம். கர்த்தர் தாவீதை பலப்படுத்தி ஒன்றும் குறையாமல்
சகலத்தையும் திருப்பிக் கொள்ள வைத்தது போல நம் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி ஒன்றும் குறையாமல் சகலத்தையும் திருப்பிக் கொள்ள கர்த்தர் அதிகாரப்படுத்தி பலப்படுத்துவாராக.